ஆசையின் பிடியில் அகப்பட்ட மனிதர்கள் சாகாமல் இருக்க எத்தனை தந்திரங்கள் உண்டோ அத்தனையையும் செய்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். ஆனால் எத்தனை செலவழித்தாலும் எங்கே போய் ஒளிந்து கொண்டாலும் அதற்கு தப்ப முடியாது. மரணத்தை தடுப்பது என்பது முடியாத காரியம். அப்படியானால் என்ன செய்யலாம்? உலகப் பொருட்களை இழக்கும்போது வருத்தப்படாமல் இருக்க வழி இருக்கிறதா என்று பார்க்கலாம். அப்படியொரு வழி இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் இதுவரையில் ஆசைப்பட்டு செய்து வந்த காரியங்களின் மீது பற்று வைக்காமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் இழப்பது நமக்கு வருத்தத்தை தராது. நாம் பற்றுக்களை விடுவதற்கும் அகந்தையை விடுவதற்கும் தியானம் உதவும். இது நாள் வரையில் விளையாடுவதற்கு பயன்பட்ட பந்து கிழிந்து போனால் குழந்தை அழுது ஆர்ப்பாட்டம் செய்கிறது. ஆனால் நாம் அதற்காக வருத்தப்படாதே, இன்னொரு பந்து வாங்கி கொள்ளலாம் என்று ஆறுதல் சொல்கிறோம். குழந்தையை பொறுத்தவரையில் அந்த ஒரு பந்துதான் அதன் வாழ்க்கை. அது ஒன்றே அதன் பற்றுக்குரிய பொருள் என்று நினைக்கிறது. அது இல்லாவிட்டால் தன்னுடைய விளையாட்டு இனிமேல் தொடராது என்று பயப்படுகிறது. விளையாட்டை விட்டு கொடுக்க விரும்பாத குழந்தை கிழிந்து போன பந்துக்காக கவலைப்பட்டு இனிமையான சூழ்நிலையை கெடுத்து விடுகிறது. இதை போலத்தான் நாம் மரணத்தின் போது நடந்து கொள்கிறோம். பந்து கிழிந்து போன பிறகு விளையாட்டை தொடர முடியாத நிலை ஏற்படுவதைப் போலவே நமது உடலாகிய பந்து நைந்து போய் உயிரை விட்ட பிறகு இந்த உலக வாழ்க்கை என்ற விளையாட்டை தொடர முடியாதே என்று பயப்படுகிறோம். அதனால்தான் நாம் மரணத்தை வெறுக்கிறோம். இது உண்மையல்ல. இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு மகத்தான வாழ்க்கை காத்திருக்கிறது என்ற நம்பிக்கை வந்துவிட்டால் மரண பயம் போய்விடும். ஒரு தங்க சுரங்கத்திற்குள் நம்மை அழைத்து செல்லும் ஒரு தோரண வாயில்தான் இந்த மரணம் என்பது தெரிந்துவிட்டால் நிச்சயமாக நாம் மரணத்தை வெறுக்க மாட்டோம். இதற்கு நேர்மாறாக மரணத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். இந்த விழிப்புணர்வை நாம் தியானத்தின் மூலமாக அடையலாம். அப்படி அடைந்த காரணத்தினால்தான் புத்தரால் தன்னுடைய மரணத்தை நேசிக்க முடிந்தது. நான் அக்கறைக்கு கிளம்புகிறேன், என் படகு வந்துவிட்டது என்பதை இயல்பான தொனியில் சொல்லவும் முடிந்தது.